இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு சோறு தண்ணி எவ்வளவு திமிரு இந்த ஆட்சிக்கு இருந்தா, எவ்வளவு ஆணவம் இந்த ஆட்சிக்கு இருந்தா, ஒரு நாளைக்கு வந்து பேசல ஒரு திமிரு முடிச்ச ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, ஆணவம் முடிச்ச ஆட்சி, மக்களை மதிக்காத ஒரு ஆட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மக்களோட ஆட்சி நிச்சயமா சொல்றேன், ஒற்றுமை கட்சி நான் உண்மையிலே பாராட்டுறேன். தவிர ஒரு வலிமையானது நாட்டு வைத்தியம் எது இருந்தாலும் சரி தெரியல. கிட்டத்தட்ட அம்மாவுடைய ஆட்சி காலத்துல நீங்க பணியமர்த்தப்பட்டு அந்த அடிப்படையில் வேலை செஞ்சீங்க. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஜோன் 5, ஜோன் 6, ஜோன் 7 எல்லா ஏரியாவும் இன்னைக்கு வந்து 10 அடிக்கு குப்பை அடிக்கல. இன்னைக்கு பார்த்தா குப்பை எடுக்காம மாறி நாடு எப்போதுமே போனா இல்லை, நாடு வாசலாம் போனாங்க, மாறி போனாங்க. எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு வந்து மட்டும் நாங்கள் எதை பற்றி கவலைப்பட மாட்டோம் சொல்லி பார்க்குறாங்க. வந்து எதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து குப்பை எடுக்காம அதை பற்றி இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இந்த மாநகராட்சி கவலைப்பட்டுதான் இருக்கிறாங்க. எம்பிபிஸ் அது அந்த மாதிரி என்ன இன்னைக்கு எவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு கொரோனா சில மாதிரி கஷ்டம் இன்னைக்கு சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு அரசுக்கு நல்ல பேர் வாங்கி எல்லாத்துக்குமே விருப்பம் இல்லாமல் இந்த கடமை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஆறு. இப்போ பார்த்தீங்கன்னா நலங்காக்கு ஸ்டாலினா, நலங்காக்கு ஸ்டாலின் சொல்லிட்டு இன்னைக்கு வட சென்னை பார்த்தீங்க கார் இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு வந்து ஒரே குப்பை மூலமாக இருக்கு. இதுதான் நலங்காக்கு ஸ்டாலின். அது உண்மையில நலங்காக்கு ஸ்டாலின் சொல்லி அந்த திட்டத்தை அமல்படுத்தியிருந்தா இதெல்லாம் உடனே என்ன பண்ணிருக்கோம், பேசி கோரிக்கை என்னம்மா கொடுங்க, நாங்கள் வந்து மரியாதை கொடுக்க மாட்டோம், நீங்கள் 14 வருஷம் அங்கேயே வேலை செஞ்சீங்க, அப்படியே வேலை செய்யுங்க, உங்களை நாங்கள் நிரந்தர பார்க்குறோம் சொல்லிடணுமா இல்லையா? யார் சொன்னது? ஸ்டாலின் தானே சொன்னாங்க. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் தானே சொன்னார். அன்னைக்கு அந்த வந்து இது வாக்குறுதி யாரு கொடுத்தா? மொத்தம் வாங்குறது மொத்தம் போய் ஓட்டு வாங்கி உட்கார்ந்த ஒண்ணு இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியுது. அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவர்கள், திமிரு பிடித்தவர்கள், ஆணம் பிடித்தவர்கள், எல்லாம் அழிந்து போனார்கள். எங்களுக்கு வரலாறு உண்டு. எனவே எதிர்காலம் வந்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அனைத்து எப்போதுமே உறுதியாக இருக்கும். தேர்தல் பொறுத்தவரையில் வந்து தேர்தல் அப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் யாரு? ஸ்டாலின். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுவார் ஸ்டாலின். 2021 அப்போ எதிர்கட்சியாக இருக்கும் போது நீங்களாம் கண்டுபிடிங்க. இப்போ ஆளுங்கட்சி அதிகாரம் கண்ணை மறைச்சிச்சு, பணத்திமுறை கண்ணை மறைச்சிச்சு, ஊழல் அதுக்கெல்லாம் விடிவுகால 2026 மக்களை வந்து உதாசீனப்படுத்தி தூய்மையாளர்கள் அவர்கள் உடல்நலத்தை பார்க்காம சும்மா வந்து ரோட் ஷோவெல்லாம் போட்டு சும்மா இதை வச்சு போயிடுவாங்க. எவ்வளோ தூரம் வந்து அவங்க நாட்டை சுத்தப்படுத்துறவங்க, நீதியை சுத்தப்படுத்துறவங்க, மக்கள் நலம் காப்பதற்காக தங்களையே தியாகம் செய்த ஒரு தியாகி தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் அந்த தேர்தல் வாக்குறுதி நீங்கள் நடத்துகிற
நீங்களும் கேட்குறீங்க. அதனால் வந்து முடியாத அரசை பொறுத்தவரை சர்வாதிகார போக்கை கைவிட்டு பிடிவாத போக்கை கைவிட்டு உடனடியாக வந்து தூய்மை பணியாளர்களை அழைத்து பேசி அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கிறது. இல்லைன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எப்போதும் போல குறைந்து இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற அத்தனை போராட்டத்துக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். மீடியா தான் எடுக்கிறாங்க. வடிவிட்டீங்கன்னா எடுத்து போடுவாங்க. கொரோனா காலத்திலும் அதே போன்ற இயற்கை இடர்பாடு, அதாவது நிலப்புயல், வெள்ளப்புயல், இந்த மாதிரி காலங்களில் தூய்மை பணியாளர்களுடைய பங்கு என்பது ஒரு சொல்லி மாளாத அளவிற்கு அவருடைய பணி என்பது ஒரு தியாகமான ஒரு பணி. தம்மையே வந்து சமூகத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டு அதை துர்நாற்றம் வீசினாலும் கூட அதை சகித்து கொண்டு உடனடியாக வந்து மக்களுக்கு ஒரு ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்பதற்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுபவர்கள் தூய்மை பணியாளர்கள். எனவேதான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து அதிகமாக வந்து எல்லாரும் காட்டிலும் கொடுக்கணும்னா தூய்மை பணியாளர்கள் தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த பணி வந்து செய்யறதுக்கு மிகவும் சிரமம். இப்போ ஸ்டாலின் போய் வந்து ஒரு மேன்ஹோலில் போய் இறங்க முடியுமா? ஒரு பாதாள சாக்கடையில் போய் இறங்குவார் ஸ்டாலின்? இல்லை ஸ்டாலின் வந்து ரோட் ஷோவுக்கும் இல்லைன்னா வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேணால் குப்பை எடுப்பார் அவர் இல்லையா? ஒரு சும்மா தெருவாய் கூட்டுவது பொதுநலத்தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் பொதுநல உண்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஊரார் தெரிந்து கொள்ள ரோட் ஷோ வந்து இது ஷூட்டிங் அதை வந்து பண்ணுறதுல கெட்டிக்கார். ஆனால் உண்மையிலே வந்து இப்போ வட சென்னை குறிப்பாக ஜோன் 5, ஜோன் 6, அதே போன்று ஜோன் 7 கூடவா 7 மொத்தம் 3 ஜோனில், அதாவது ஆர்கே நகர், ராயபுரம், திருவொற்றியூர், திருவிக்கா நகர், இது போன்ற துறைமுகம், இது போன்ற பகுதிகள் 5 நாட்களாக குப்பை எடுக்கலை. 5 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசுது. கவலைப்பட்டார்களா இந்த அரசாங்கம்? கவலைப்படல. வருத்தப்பட்டார்களா? கிடையாது. மாநகராட்சியும் தூங்குது, அரசாங்கமும் தூங்குது என்பதை விட ஒரு திமிர் பிடித்து அலைகிறார்கள். அதாவது நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது, நம்ம யாரும் ஒன்று செய்து விட முடியாது என்கின்ற அந்த ஒரு திமிர். ஆனால் ஒரு ஸ்டாலினுக்கு நான் சொல்கிறேன், ஒரு சர்வாதிகார போக்கோட, ஒரு ஜனநாயக விரோத போக்கோட மக்களுடைய போராட்டத்தை, அது தூய்மை பணியாளர் குறிப்பாக ஒரு சமுதாயத்திற்கு அவர் பயன்படுகின்ற வகையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்கின்ற அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நசுக்கிறது என்ற அந்த எண்ணத்தோடு செயல்பட்டால் நிச்சயமாக உங்கள் அரசு நாசமாகத்தான் போகும். கண்டிப்பாக அவங்களுடைய சாபம் இன்றைக்கி வந்து நிச்சயமாக நிறைவேறது. ஏன்னா நமக்கு பணம் இன்றைக்கி கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், எனவே அதில் இந்த கோடியாக கொள்ளடிச்சிட்டோம். ஏன்னா தேர்தல் வரும்போது நம்ம ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்து நம்ம வந்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற மமதையில், ஒரு அதிகார திமிரில், ஒரு
ஆணவ போக்கில் இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாதனால ஆணவ போக்கில் இன்றைக்கி இந்த திமிர்வாதத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்களை 5 நாளாக இன்றைக்கி பசி பட்சமாக அண்ணன் தண்ணி இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்காங்க. அழைத்து பேசுவதற்கு கூட மனம் வரவில்லை. அவர் அழைத்து பேசி என்னதான் அவங்க பிரச்சனை அப்படின்னு, அதாவது ஒரு தனியாருக்கு குத்தகை விடுவதன் மூலம் இன்றைக்கி அதில் கமிஷன் கலெக்ஷன் 3மே அதில் வந்து பணம் வருவாங்க. எனவே இவங்களோட வாழ்வாதாரம் எஸ்கேடு கெட்டு போனால் என்ன அடிப்படையில் இன்றைக்கி வந்து அந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ வந்து ஒரு தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கி 5 நாட்களாக இன்றைக்கி இந்த இடத்துல போராடிட்டு இருக்காங்கன்னா அவர்களை அழைத்து பேச வேண்டிய அந்த இது ஏன் இந்த அரசுக்கு வரல? திமிர்வாதம், ஆணவ போக்கு. அதாவது மேயருக்கும் கமிஷனருக்கும் அந்த எண்ணம் கிடையாது, இல்லை அரசை பொறுத்தவரை எண்ணம் கிடையாது. ஆனால் ஸ்டாலின் பொறுத்தவரையில் தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னார்? 281 284 வரல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக வந்து நாங்கள் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல அரசு சார்ந்த நிறுவனங்கள் அத்தனை பேரை வந்து யாரெல்லாம் வந்து பணியாற்றுகிறார்களோ அவர்கள் வந்து டெம்பரரி எம்ப்ளாயிஸ், அதாவது தற்காலிகமாக பணியாற்றுவதை நிரந்தரமாக்குவோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுதான் கேட்குறாங்க. இன்றைக்கி தேர்தல் வாக்கு நிறைவேற்றுங்களா? நீங்கள் தேர்தல் வாக்கு நிறைவேற்றலாம். பட்ட நாம இன்றைக்கி வந்து தூய்மை பணியாளர் போட்டிங்க. சரி, 2021 ஜனவரி மாதம் ஒரு லெட்டர் எழுதுறாரு. யார்? கமிஷனருக்கு ஸ்டாலின். இந்த லெட்டரை பாருங்கள். லெட்டர் எழுதுறாரு ஸ்டாலின். இந்த லெட்டரில் என்ன எழுதுறாருன்னா, இந்த மாதிரி வந்து பணிதாக்கரம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இவரின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆட்சி பணி கருதி 12,000 பேரையும் மீண்டும் பணியில் அமைச்சத தங்களை அன்புடன் கேட்கிறேன். பணிதாக்கரம் செய்யணும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறார். இவருடைய அந்த பணி பார்த்தீங்கன்னா, அதாவது இயற்கை இடர்பாடுகள், அதாவது கொரோனா பேரிடர் போன்ற பணிகள், அதாவது வருகா இவர் சீன பிரதமர் வருகை, இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர் பணி என்பது ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு பணி, சொல்ல முடியாத ஒரு தியாகம் அப்படின்னு சொன்னவர் யார்? டாட்டா இந்த ஸ்டாலின் தான். சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அன்சர் பல்கி இன்னைக்கு அந்த தென் மாவட்டத்தில் போய் வாய் மலர்றாரு. நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டோம். என்ன வேலை வாய்ப்பு உருவாக்குனீங்க? ஆண்டுக்கு 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு சொன்னீங்க. நீங்கள் இதுவரையில் 1,00,000 பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா? நீங்கள் 5வது வருஷம் வரும்போது 5 லட்சம் பேர் கொடுத்துட்டீங்களா? பட்டியல் வெளியிடுங்க. இன்றைக்கி வந்து அரசு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் 69,000 பேர் இன்றைக்கி காலி பண்ணிட்டு இன்றைக்கி ஈபியில் 50,000 பேர் காலி பண்ணிட்டு இன்றைக்கி கார்பரேஷனில் காலி பண்ணிட்டு இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டில் 20,000 பேர் இருக்குது. வந்தவனும் பணி வந்தனை பண்ணணும், நிலுவைத் கொடுத்துருவோம் பணி. அது மட்டும் இல்லாமல் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இன்றைக்கி நிலுவைத் தொகைலாம் கொடுத்து பிச்சை எடுக்கிறாங்க. இன்றைக்கி ஊழியர் தொழிலாளர்லாம் கட்டு எழுதி பிச்சை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொழிலாளர் வர்க்கத்தையும் உழைக்கும் வர்க்கத்தை இன்றைக்கி தள்ளிட்டு இன்றைக்கி வாய் கூட்டாமல் ஒரு பொய்யே உருவமாக, பொய்யே மூலதனமாக, பொய்யே வாழ்வாக, 3மே பொய்யே மூலதனமாக, பொய்யே வாழ்வாக, ஒரு பொய்யர்னுடைய ஒரு முழு சாட்சியாக பொய்க்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு நேஷனல் அவார்ட்லேருந்து ஆஸ்கர் அவார்டு கொடுக்குறோம்னா ஸ்டாலினை தேர்ந்தெடுக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன். எப்படி தான் வந்து வாய் கூட்டாமல் மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்கள் நம்மளை திட்ட மாட்டாங்களா? மக்கள் நம்மளை காரி துப்ப மாட்டாங்களா? அதை பற்றி எங்களுக்கு கவலை. அதை சொல்லுவாங்க, ஒரு பறவை காரி துப்புறாங்கன்னா பண்ணுவேன், துப்புவேன். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இருந்தால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாடு உருப்படும் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்தா மக்கள் இன்றைக்கி வந்து வெந்து நொந்து இன்றைக்கி வீதிக்கு இறங்கி போராடினாலும் இன்றைக்கி வந்து அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தனியார் கொடுத்து கொள்ளடிக்கும், அதுதான் எங்களோட நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கி போராட்டத்துக்கு அதை செஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்றத்தை கழக போட்டி சார்பில் இன்றைக்கி வந்து ஆதரவு தெரிவித்திருக்கோம். கண்டிப்பாக அவருடைய போராட்டம் வந்து நிச்சயமாக வெல்லும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தேர்தல் வாக்கு நிறைவேற்றும். அதுதான் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறது. தென் மாவட்டத்தில் மட்டும் போய் தென் மாவட்டத்தில் பெருசாக வந்து மாவட்டத்துக்கும் பூமிக்கும் இன்னும் பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு இவங்க தான் உருவாக்கிட்ட மாதிரி அவ்வளோ குதிச்சிங்க. தென் மாவட்டத்தில் வறுமை ஒழிஞ்சிட்டா? தென் மாவட்டத்தில் 5 வருஷத்தில் வந்து பார்த்தா வேலை எல்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போட்டு கொடுத்துட்டீங்களா நீங்கள்? சரி, எத்தனை பேருக்கு இந்த 4 வருஷ காலத்தில் 4.5 வருஷ காலத்தில் தென் மாவட்டம், அதாவது கிட்டத்தட்ட 13 மாவட்டங்கள் இருக்குது. 13 மாவட்டங்களில் எவ்வளோ வேலை வாய்ப்பு நீங்கள் உருவாக்கிடுங்க? அந்த பட்டியலை நீங்கள் வெளியிட தயாரா? நான் ஸ்டாலினை கேட்குறேன்.
தைரியம் இருந்தால் வெளியிடுங்க. அப்படி வந்து பொய் சொல்கிறீங்களா? பொய்க்கு உங்களுக்கு தான் அவார்டு கொடுக்கணும். நேஷ்னல் அவார்டுலேருந்து ஆஸ்கர் அவார்டுலேருந்து எல்லா அவார்டும் உங்களுக்கு தான் கொடுக்கணும். வேறு என்ன சொல்லுங்கள்? அம்மான்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூனிவர்சல் ஒரு ஒரு வந்து ப்ராக்டிக்கல் வந்து ஒரு அதாவது ஒரு அதிகமான அளவுக்கு வந்து ஒரு பிரெயின் உள்ளவங்க இல்லையா, ஒரு அறிவு திறமைகள் ஆர்டிஸ்ட். ஒரு அம்மான்றது தனிப்பட்ட பேரா நான் சொல்கிறேன். அம்மான்றது தனிப்பட்ட பேரா அது அம்மா திட்டத்துக்கு டெஃபினேஷனே கொடுத்துருக்குறோம். அதாவது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு அம்மா அந்த அப்ரிவேஷன் வரும். அதுதான் வந்து அம்மான்னு வரும். அது புரியுதுங்களா? அதுக்கு வந்து நம்ம ஸ்டாலின் நலன் காக்க திட்டம் உங்களோட ஸ்டாலின்னா உங்கள் அப்பவும் உண்டு பண்ணமா நான் கேட்குறேன். நான் இல்லை கருணாநிதி சம்பாதிச்சதை எடுத்து கொடு, எங்களுக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை முத்துவேலு இருக்கார் இல்லையா, கருணாநிதியோட அப்பா. அவர் ஆரம்ப காலத்தில் வந்து பெரிய டாடா பிர்லா குடும்பத்துக்கு சொந்தக்காரு. அவருடைய பணத்தை எடுத்து கொடு, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அப்பா பார்த்த பணத்தை எடுத்து கொடு, ஸ்டாலின் பேர் வச்சுக்கோ, உதயநிதி பேர் வச்சுக்கோ, இன்பநிதி பேர் வச்சுக்கோ, எல்லார் பேரும் வச்சுங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் மக்களுடைய வரி பணத்தில் உங்களோட பேர் வைக்கிறதுக்கு என்ன வந்து உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்குது? அது என்ன உரிமை இருக்குது? அதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதில் எந்த வித தார்மீக உரிமையும் கிடையாது. இப்போ நலங்காட்டு ஸ்டாலின்னு சொல்லிட்டு வாய்க்கிலே பேசிட்டு வடசென்னையில் போய் பாருங்கள், எல்லா இடங்களையும் குப்பை எடுக்கலை, குப்பையும் கூலமாக இருக்குது, குப்பை மேடாக குவிஞ்சு கிடக்குது. அதை எடுக்கிறதுக்கு வசதில்லை நலங்காட்டு ஸ்டாலினா. இப்போ நான் கேட்குறேன், பிரைமரி ஹெல்த் சென்டரு, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சென்டரு, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலு, அதே போல் எக்கோடஸ் ஹாஸ்பிட்டலு, அப்போ இதெல்லாம் வந்து 4 வருஷம் ஒன்றுமே இல்லையா? 4 வருஷம் ஒன்றுமே இல்லையா? மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, டாக்டர் இல்லை. இப்போ தேர்தல் வருது இல்லை, இப்போ தான் அந்த நலங்காட்டு ஸ்டாலின் தான் மருந்து வருது, டாக்டர் வருது, அதுக்கப்புறம் வந்து நர்ஸ் வராங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வருது. அப்போ 4 வருஷம் ஒன்றுமே இல்லை. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வரதுனால நலங்காட்டு ஸ்டாலின் திட்டத்தில் நலத்தை கொடுக்க போகிறீங்க. அப்போ 4 வருஷம் நீங்கள் ஃபெயிலியர் இருந்ததான அர்த்தம். அதானே உனக்கு நின்னீங்க இந்த திட்டத்து மூலமாக, அதான உண்மையை கூட. ஆனால் தேர்தல் வருதுனால அவருக்கு யோசனை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து எல்லா புது புது யோசனைலாம் சொல்லுவாங்க இது மாதிரி. ஆனால் அது ஒருபோது எடுபடாது. மக்கள் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எல்லாம் சொல்கிறது அளவுக்கு நம்பிடுறவங்க கிடையாது. கேட்குறவங்க கேட்டால் கேள்வி நெய்யின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு மக்கள் கிடையாது. 6 மாதம் இருக்குது உணவு விளைச்சலுக்கு. திருப்பி ரிவீட் அடிக்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு திருப்பு முனை ஏற்படும். மீண்டும் அதிமுக ஆட்சி வரும். என்ன எதிர்ப்பு? என்ன வித்தியாசம்? அதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கன்னா, எங்களுடைய மக்கள் பணியிலேருந்து நாங்கள் என்னைக்குமே தொழில் வந்து வைக்கிறது கிடையாது. அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வந்து மக்கள் பணிகளில் வந்து மக்களுடைய போக்கை கடைபிடித்தால் ஆளும் இந்த அரசு அதற்காக எல்லா விதமான போராட்டங்களும் மாவட்ட அளவிலும், தாலுக்கா அளவுகளையும், வட்ட அளவுலையும் நடத்தியது தான் செஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கட்சி சார்பாக நடத்தியிருக்கோம். தொழிற்சங்கத்தில் இப்படி வந்து நடத்தியிருக்காங்க. தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன் இருக்கார். இங்கே உள்ளகை நெல்லிக்கறி மாதிரி எல்லாம் இங்கே இருக்கும்போது முழு பூசணிக்காய் சுரத்தில் மறைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு போராட்ட களமே அதிமுகன்றதை மறைச்சி இங்கே பேசுறது எந்த நியாயம்? அந்த பாஜக சம்பந்தப்பட்ட கேள்விகள் அனைத்தும் பொது செயலத்துக்கு நீங்கள் கேட்கலாம்.